கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்பதாக நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இதே வார்த்தையை தேவன் மீண்டுமாய் கொடுக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக நாம் தேவனிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். அநேக காரியங்களை நம் ஜபத்தின் வாயிலாக தேவனுடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இந்த காரியத்தை நடப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் ஜபத்தில் எவைகளெல்லாம் கேட்கிறோமோ அவைகளெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் நாம் காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் தேவ சமூகத்தில் கேட்பதிலே வெட்கப்படக்கூடாது. நாம் தேவ சமூகத்தில் அனுதினமும் நாம் தேவ சமூகத்தை நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் கேட்கிறதில் சந்தோஷப்படும்படியாக தேவன் நமக்கு அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் செய்கிறாராம். ஒரு காரியத்தை நாம் கேட்கிறோம், அதை தேவன் நமக்கு கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. பார்த்தீங்களா? அதை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நாம் கேட்கிறதையும் கொடுக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு சந்தோஷத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் சொல்றாரு. அதே 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும், என் சரீரத்தில் சுக வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டால் உனக்கு சுகம் கொடுப்பேன். எனக்கு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டால் சமாதானத்தை கொடுப்பேன். என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேண்டும், என் வாழ்க்கையிலே மகிமையானவர்களை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் என் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் ஆண்டவரே, நான் ஒரு சொந்தமான வீட்டை வாங்க வேண்டும், ஒரு சொந்தமான இடத்தை வாங்க வேண்டும், ஒரு சொந்தமான காரை வாங்க வேண்டும், ஒரு சொந்தமான தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு தொழிலை நான் தொடங்க வேண்டும், பிசினஸை நான் ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் கேளுங்கள் அருமையானவர்களே. தேவனுக்கு பிரியமானவர்களை நீங்கள் கேட்கும் பொழுது, தேவன் பிரியப்படுகிற காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு தேவன் கட்டாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நம்முடைய அப்பா கிட்ட கேட்க நம்ம ஒரு நாளும் வெட்கப்படக்கூடாது. நம்முடைய அப்பா கிட்ட நம்ம அன்பாக கேட்கணும், அப்பா கிட்ட நம்ம உரிமையாக கேட்கணும், அப்பா கிட்ட நம்ம தயவாக கேட்கணும். சிலர் சொல்லுவாங்க, ஒரு முறை மட்டும் ஜபம் செஞ்சு விட்டு, ஒரு முறை மட்டும் ஜபம் செஞ்சுட்டு விட்டு விடு, சும்மா சும்மா அதையே சொல்லி கொண்டிருக்கக்கூடாது, சும்மா சும்மா அதையே சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பட்டணத்தில் ஒரு விதவை நியாயாதிபதியிடத்தில் வந்து தன் வழக்கை விசாரிக்கும்படி வெகுநாள் வரைக்கும், ஒவ்வொரு நாளும் வெகுநாள் வரைக்கும் அவனை எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டே இருப்பாளாம். இவள் அடிக்கடிக்கு வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தனக்குள்ளே அந்த நியாயாதிபதி சொல்லி கொண்டான். அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் தேவன் நியாயம் செய்வார் என்று சொல்லி அந்த விதவை ஒவ்வொரு நாளும் வந்து, ஐயா என் வழக்கை விசாரியுங்கள், ஐயா என் வழக்கை விசாரியுங்கள் என்று சொல்லி அந்த நியாயாதிபதி ஒருவருக்கும் மதிக்க மாட்டார். அந்த நியாயாதிபதியில் வந்து ஒவ்வொரு நாளும் கேட்கும் போது நியாயாதிபதிக்குள்ளே ஒரு மனதுருக்கம் வருகிறது. நியாயாதிபதிக்குள்ளே அவனுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற குணம் வருகிறது. அவன் நியாயம் செய்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் ஒரே காரியத்தை அனுதினமும் கேட்பதில் என்னை பொறுத்தவரை தவறு ஒன்றும் கிடையாது. நான் யாரிடத்தில் கேட்கிறேன்? நான் அந்நிய தேவனிடத்தில் கேட்கலை, என்னுடைய தேவனிடத்தில் நான் கேட்கிறேன். என்னை உண்டாக்கின என் தகப்பனிடத்தில் கேட்கிறேன், என்னை உருவாக்கின என் தகப்பனிடத்தில் கேட்கிறேன், என்னை அழைத்த என் தகப்பனிடத்தில் கேட்கிறேன். எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி பலியாகி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் கேட்கிறேன்.
அது எனக்கு ஒரு நாளும் தவறாக தெரியவில்லை. ஒரே காரியத்தை நான் 10 ஆண்டுகள் ஜெபித்தாலும் நான் தவறாக நினைப்பதில்லை. ஆனால் ஒரே ஜெபக்குறிப்பை 10 ஆண்டு வரைக்கும் நீடிப்பதற்கு என் தேவன் விடமாட்டார். என் தேவன் அவைகளுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் தேவன் நியாயம் செய்வார். இதுவரைக்கும் நாம் ஜெபித்திருக்கிற, இதுவரைக்கும் நான் கேட்டிருக்கிற எல்லா காரியத்துக்கும் தேவன் சீக்கிரமாய் பதில் கொடுப்பார், சீக்கிரமாக நியாயம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். நான் எதையெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேனோ, இன்றைக்கு அது அற்பமாக எண்ணப்படலாம், இன்றைக்கு அது கேவலமாக எண்ணப்படலாம். இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி நீங்களே யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் எவைகளை ஜெபிக்கிறீர்களோ அவைகள் நடக்கும். நீங்கள் எவைகளை தேவ சமூகத்தில் கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ அது 2 வருடமாய் 3 வருடமாய் எத்தனை ஆண்டு காலங்களாக இருந்தாலும் நீங்கள் எவைகளை தேவ சமூகத்தில் கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவைகளின்படி தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆமென் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லுகிறார். ஆமென், நிச்சயமா நான் உனக்கு கொடுப்பேன். ஆமீன். உங்கள் பிதாவினிடத்தில் நீங்கள் எவைகளெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அவை நாமே சோதரம், அவைகளெல்லாம் உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பதற்கு அதிக நிச்சயம் அல்லவா. நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கு தேவன் நன்மையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். சும்மா தந்துரு செய்கிறான் என்று சொல்லி தேவன் நம்மை நினைப்பதில்லை. எப்போ பார்த்தாலும் ஒரே கருத்தை கேட்டு அழுது கொண்டு இருக்கிறானே என்று சொல்லி தேவன் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னவர் நமக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் யார் இடத்துல கேட்கிறோங்க? நம்மை உண்டாக்கின கர்த்தரிடத்துல சமூகத்தில் தானே கேட்கிறோம். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உம்மை விட்ட நான் யார் இடத்துல போய் கேட்க முடியும்? நீங்கள் தான் என் தேவன், நீங்கள் தான் என்னுடைய தகப்பன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். வேறு யாரிடத்துல போய் கேட்க முடியும்? எந்த மனிதரிடத்திலும் கேட்க முடியாது. அந்நிய தெய்வங்களை நாடி நான் போக முடியாது. உம்மிடத்துல தான் நான் கேட்கிறேன். நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு சொல்லி உரிமையாக தேவ சமூகத்தில் நம்ம கேட்கலாங்க. ஆண்டவர் சொன்னாரே, நீங்கள் அப்பா கிட்ட வந்து ஆமீன் சோத்திரம், அப்பா எனக்கு பசிக்குதுப்பான்னு சொல்லி அப்பத்தை கேட்டா அப்பா அப்பத்தை தான் கொடுப்பாரு, கல்லை உனக்கு கொடுக்க மாட்டாரு. வேதம் சொல்லுகிறது, மீனை கேட்டா அப்பா மீனை தான் கொடுப்பாரு, மீனுக்கு பதில் பாம்பை அப்பா கொடுக்க மாட்டாரு. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அப்பத்தை கேட்டால் அப்பத்தை கொடுப்பாரு, மீனை கேட்டால் மீனை கொடுப்பாரு. அப்பத்துக்கு பதில் கல்லை கொடுக்கிற தேவன் அல்ல, மீனுக்கு பதில் பாம்பை கொடுக்கிற தேவன் அல்ல. நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவர்களை என் தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளைகளே. நீங்கள் எதையெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொள்கிறீர்களோ அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நமக்கு தேவை விசுவாசம். பெற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாதிருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி. ஆமேன் சோதரம். வேதம் சொல்லுகிறது, கடுகளவு விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் இந்த மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது போகும் என்று சொல்லி. நீங்கள் எவைகளெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் விசுவாசியுங்கள். என் தேவன் நிச்சயம் எனக்கு கொடுப்பார், என் தேவன் நிச்சயம் எனக்கு செய்வார் என்று தேவனை முழுவதுமாய் விசுவாசியுங்கள். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், உங்களுக்கு செய்ய வேண்டியது தேவன் செய்வார், தடையில்லாமல் செய்வார், இன்றைக்கே செய்வார், இப்பொழுதே செய்வார். ஆமேன். பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் ரிசீவ் பண்ணிக் கொள்கிறேன். என் தேவன் நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிறார். என் தேவன் நான் கேட்கிற எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு செய்கிறார். நான் பெற்றுக்கொள்கிறேன். அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும், அது 1000 ஆனாலும், அது 10,000 ஆனாலும், அது லட்சமானாலும் என் தேவன் நான் கேட்கிறது எனக்கு கொடுப்பார். என் தேவனால் அவைகள் செய்ய முடியும். அல்லேலூயா. என் தேவன் கொடுப்பதிலே வல்லவராக இருக்கிறார். என் தேவன் ஒரு கஞ்ச பிசுனாரி அல்ல. என் தேவன் தாராளமாய் கொடுக்கிறவர். என் தேவன் தாராளமாய் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இதோ அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொன்னாரே. வேதனைகள் இல்லாத ஆசீர்வாதத்தை என் தேவன் எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வேதனைகள் இல்லாத ஐஸ்வர்யத்தை என் தேவன் எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சம்பாதிப்பதற்கான பலனை தேவன் எனக்கு கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. ஆமாண்டவரே. பாரத்தோடு கூட இந்த வேலையில் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
இதோ யாரெல்லாம் எதுக்காகலாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, ஐயா என் பையனுக்கு ஒரு சுகம் வேணும், என் மகளுக்கு ஒரு சுகம் வேணும், வியாதியாக இருக்கிற இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் வேணும், யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, ஆண்டவரே என் வியாதிகள் மாற வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்களே, எல்லாருடைய வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படட்டும். பொல்லாத வியாதிகள் சுகமாக்கப்படட்டும். பொல்லாத வியாதிகள் குணமாக்கப்படட்டும். இதோ தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நன்மைகள் வரட்டும். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, இதோ ஒவ்வொரு கேட்கிறார்களே, இன்னைக்கு என்ன ஆண்டவரை கேட்கிறார்கள்? ஆண்டவரே இந்த கடனை கட்டணும், இந்த கடனுக்கான பணத்தையே சந்திங்க. நியாயமா கேட்கிறாங்கப்பா, அநியாயமா தேவ பிள்ளைங்க எதையும் கேட்கறதில்ல. ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைங்க, உம்மை நேசிக்கிற பிள்ளைங்க நியாயமா உங்க தேவைகளை கேட்கிறாங்க. ஆண்டவரே எங்க தேவைகளை நாங்கள் யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? எங்க தேவைகளை நாங்கள் யார் இடத்துல போய் கேட்க முடியும்? ஏசப்பா நாங்கள் யார் இடத்துல போய் கையேந்தாதபடி, நாங்கள் யார் இடத்துல போய் கையேந்தாதபடி, நாங்கள் யாருக்கிட்ட போய் பிச்சை கேட்காதபடிக்கு தேவனே உமது சமூகத்தில் வந்து கேட்கிறோம் ஐயா. உமது சமூகத்தை வந்து நாடி நிற்கிறோம் தகப்பனே. நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்குமே ஆண்டவர் பதில் கொடுக்க முடியாது சுபிக்கிறேன் தகப்பனே. நாங்கள் மற்றொரு இடத்துல போய் கையேந்தாதபடிக்கு, மற்றொரு இடத்துல போய் பிச்சை கேட்காத அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை என்று சொல்லி தாவீது சொன்னாரே. இதோ நாங்களும் ஜெபிக்கிறோம், எங்களை அலைந்து திரிய விடாதீங்க ஆண்டவரே, மற்றொரு இடத்துல போய் கையேந்த விடாதீங்க ஆண்டவரே. என் இயேசுவின் நாமத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. என் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவீராக. என் இயேசுவின் நாமத்தில் நீண்ட காலங்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. அல்லேலூயா. உரிமையோடு கேட்கிறேன் ஆண்டவரே, நான் அதிகாரத்தோடு கேட்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உரிமை இருக்கிறதப்பா. நீங்கள் என் தகப்பன் ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சந்ததி ஆண்டவரே நான், உங்களுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சந்ததி ஆண்டவரே நான். எனக்கு உரிமை இருக்கிறது, எனக்கு உரிமை இருக்கிறது. நீர் என் தகப்பன், உம்மிடத்தில் உரிமையாக நான் கேட்கிறேன். என் பிரச்சனை இன்னைக்கு மாறணும், என் போராட்டம் இன்னைக்கு மாறணும், என் தேவை இன்னைக்கு சந்திக்கப்படணும். நான் ஜெபிக்கிறதுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் இயேசுவின் நாமத்தில். நான் கேட்கறதுக்கான பதில் இன்னைக்கு வரணும் இயேசுவின் நாமத்தில். நான் உங்களை தான் கேட்க முடியாதுவரே, நான் யாரையும் போய் கேட்க முடியாது. உங்க சமூகத்தில் கேட்கிறேன்ப்பா. ஏசப்பா எல்லாம் யாரெல்லாம் கேட்டாங்களோ, எலியா வானத்தில் அக்கினியை கேட்டார் ஆண்டவரே. அக்கினி இறங்கி வந்ததே, காளைகளை பட்சித்து போட்டதே, வாய்க்காலில் தண்ணீரை நக்கி போட்டதே, அந்த தேவன் இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர். எலியாவின் ஜபத்தை கேட்ட என் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுப்பீராக. வானத்திலிருந்து அக்கினியை இறக்க நீர் வல்லவரானால், இதோ என் தேவைகளை சந்திக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவர். ஷாத்தா ராமானா காத்துட்டாபா லிமானா காத்து ரியாந்தலா ரியாத்தலா வரபலபா. என் பிரச்சனைகளை மாற்ற நீர் வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். தகப்பனே தகப்பனே, அநேகர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்கப்பா. கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டாங்கப்பா. எனக்கு விடுதலை கிடைக்கல, நான் ஜெபிக்கிறதெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நானும் இத்தனை ஆண்டு காலங்களாக போராடி போராடி கேட்டுக்கிட்டே இருக்கிறேனே, ஒன்றுமே எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஆண்டவரே இந்த நியாயாதிபதியை போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவர் அநேகர் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. அப்பா நீங்கள் சொன்னீங்களே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி, இதோ நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தாவே சோர்ந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டாங்க. என்னவோ முட்டி மோதியும் ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கலையே. என் வாழ்க்கை பூஜ்யமாகி விட்டதே, என் வாழ்க்கை ஒரு கோஷமாகி விட்டதே, நான் ஜீரோல வந்து நின்று விட்டேன் சொல்லி அநேகர் அழுது கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த சத்தத்தை என் காதுகள் கேட்கிறது ஆண்டவரே. அநேகருடைய அழுகுரலின் சத்தத்திற்காக நான் உம்முடைய சமூகத்தில் திறப்பில்லை என்று மன்றாடுகிறேன் தகப்பனே. அப்பா ஒருவரையும் நீங்கள் கைவிடக்கூடாதப்பா. இன்னைக்கு ஏசப்பா எனக்கு செய்ய மாட்டாரா, இன்னைக்கு ஏசப்பா எனக்கு கொடுக்க மாட்டாரா, இன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிடாதான்னு ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி, இன்றைக்கு என் பிரச்சனை முடிஞ்சிடாதான்னு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்யா, ஒரு அதிசயம் நடக்கணும்யா. இன்னைக்கு என் தேவை சந்திக்கப்படும் சொல்லி உங்களுடைய சமூகத்தில் கேட்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை கத்த சந்திக்க முடியாது சுபிக்கிறேன் தகப்பனே. ராபாலா தீகாபாதா ராபாபா ராதுடாமானா தீகாலா ருபாலா தூராமானா ஷேகாலா தூராபா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும் தகப்பனே. வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்கட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில். ப்ரமோஷன் கிடைக்காத பிள்ளைகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால. என் தேவன் எல்லாவற்றையும் நீர் செயற்படுத்தி கொடுப்பீராக, எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக ராஜா.
நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்கிறதற்காக நன்றி, ஒவ்வொருடைய வேதனைகளையும் மாற்றுகிறதுக்காக நன்றி. இன்றைக்கு இந்த ஜபத்தில் எதாகிலும் ஒரு சாட்சியை எழுப்புங்க ஆண்டவரே. இன்றைக்கி ஆண்டவரே ஜபிக்கிற இந்த ஜபத்துக்கு ஒரு சாட்சி எழுப்பி தாங்க ராஜா. கர்த்தர் தாமே எல்லாருடைய சோர்வுகளையும் மாற்றுறதுக்காய் நன்றி. எங்கள் ஜபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் என் தேவன் விடுவிப்பீரா. சாத்தான், பிசாசு, பில்லிசூனியம், மாந்திரியம், ஏவல் ஒன்றும் ஒருவரையும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.